சோ இவங்கள பத்தி சொன்னாலும் யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் வெரி குட். பைக் டாக்ஸி சர்வீஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, ஓகேங்களா? பைக் டாக்ஸி சர்வீஸ்னா பைக்கே வந்து டாக்ஸி மை சர்வீஸ்க்கு விடுறாங்க. இது என்ன ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னா, இத ஓட்டுறவங்க, அந்த பைக் ஓட்டுற எல்லாருமே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். சோ அவங்க வந்துட்டு அந்த 3 சக்கர வாகனம் அந்த பைக்ல வந்து நீங்க எங்க போகணுமோ உங்களை பிக் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடுவாங்க and you can pay them. and இத நடத்துறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி அண்ட் முகமது கடாஃபி. ஓ ஹாய். இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மா உலா. மா உலா கரெக்ட்டுங்களா? மாவுலானா மாற்றுத்திறனாளி உலா. ஏன் இதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க? ஆக்சுவலி முக்கால்வாசி வேலை மாற்றுத்திறனாளி வந்து ஒவ்வொரு டிராவல் பண்ணி அவங்க ஒவ்வொரு வேலை தேடுறதுக்குள்ள அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் மனசால வெந்துருவாங்க. அந்த கஷ்டம் எனக்கு இருந்திருக்கு. அப்படியே வந்து நான் டிராவல் பண்ணும்போது நான் வந்து பிரம்மகுமாரியில் யோகா பண்ணுறேன். அந்த யோகா டீச்சர் வந்து அடிக்கடி என்னோட பைக்கில் ட்ராப் பண்ணுவேன். அந்த ட்ராப் பண்ணும்போது அவர் சும்மா கேட்டார், என்னையே ட்ராப் பண்ணுறே, ரோட்ல எல்லாம் போகிறவங்கள உன்னால் முடியுமா ட்ராப் பண்ண, சும்மா கிண்டலாக கேட்டார். சரி என்னால் முடியும்ன்ட்டு நெக்கலா பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு நான் ஒரு ராயபுரத்தில் வந்து ஒரு பெரியவர் வந்து என்னோட பைக்கில் இது பைக் டாக்ஸி இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ ஏற முடியுமா கேட்டார். என்னை பார்த்தோன்னே பார்க்க நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா கேட்டேன். இல்லை நான் நேர்மையாக உழைக்க நான் விரும்புகிறேன், நீங்கள் விரும்பினா வாங்க அப்படின்னு கேட்டேன். நான் பேசுறத ஜென்யூனா பார்த்து சரி ஐ சப்போர்ட் சென்று ஏறிட்டாரு. அதுக்கப்புறம் ஏறிட்டு நான் அவரு பஸ் டிப்போல விட்டேன். அப்படிதான் ஆரம்பிச்சது. அவர் எவ்வளவு வாங்குறது கூட தெரியாது. அவர் சிம்பிளி ஒரு 20 ரூபா 10 ரூபா தான் கொடுத்தாரு. அப்படி ஆரம்பிச்சது தான். அப்படி ஆரம்பிச்சுக்கிட்ட போதுதான் கூட வந்து என்னோட ஃப்ரெண்டு கடாஃபி ஜாயின் பண்ணாரு. அவரு தான் பேரு மாவுலான்னு ஆரம்பிச்சாரு. இப்ப 2 பேரும் நாங்க பார்ட்னர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. and இப்போ 20 பைக் வச்சிருக்கீங்கல்ல உங்களுடைய இந்த கம்பெனில? ஆமா ஆமா ஆமா. இது சூப்பரா போயிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதே நேரத்தில் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து எங்களை பார்த்துட்டு எங்கள் கூட இணைஞ்சு பணியாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒப்பந்தம் போடுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இப்படிலாம் ஒரு வேலை யாராவது செய்வாங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா இது உண்மையிலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். and never give up. That's what we learned from them. Hats off to you guys. Superb. முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பைக் டாக்ஸி சர்வீஸ் இந்தியால ஃபர்ஸ்ட் பண்ணது பாலாஜி கடாஃபி. So that ப்ளீஸ் வாங்க. சூப்பர். இதே மாதிரி இருங்க. நிறைய உங்களுக்கு வந்து நைட் சர்வீஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். இன்னும் யாராவது பைக்கோட யாரோ சும்மா இருக்கிறாங்களா, வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களா, அப்படி இருந்தா கண்டிப்பா எங்க கிட்ட வாங்க, கண்டிப்பா வேலை வாங்க. பைக் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் யாராவது வந்தா கூட அவங்களை வேலைக்கு எடுத்துங்க. யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா நாங்க ஒரு பைக் வாங்கி தரோம். தேங்க்யூ. இங்கிருந்து வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணலான்னு போய் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். இல்ல நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டாரு கடாஃபி. ஸோ அந்த அளவுக்கு சுய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குன்றதை நம்மளாம் பார்த்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்பு